இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பற்றி நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5வது நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு என்ன நன்மையை தருகிறது? நம்மை அவரோடு ஐக்கியப்பட வைக்கிறது. அவருடைய இரத்தம் மாத்திரமே நம்மை அவரோடு ஐக்கியப்பட வைக்கிறது என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனோடு நாம் ஐக்கியப்பட வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லது மனுஷி நான் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இருக்கும். ஒருவேளை நாம் வெளிப்புறமாக சொல்லிக்கொள்ளலாம், நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? அவருடைய இரத்தத்தால் உண்மையாக நாம் கழுவப்பட்டிருந்தோமானால் மாத்திரமே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியமானது என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக காணப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த ஐக்கியம் வெகு சீக்கிரத்திலே நாம் அவரிடத்திலிருந்து வெகு தூரமாய் நாம் போக வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்துவிடும். இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு தான் நம்முடைய திருச்சபைகளிலே திருவிருந்து ஆராதனைகள் நடத்தப்படுகிறது இல்லையா? இந்த திருவிருந்திலே நம்ம ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்ம அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக, அவரோடு கூட ஐக்கியமாய் சேரும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நாம் விசுவாசத்தோடு அந்த திராட்சை ரசத்தை நாம் பருகும் பொழுது இந்த திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இந்த இரத்தம் என்னுடைய உடலுக்குள்ளே செல்லும் பொழுது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, என்னை பாவ குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அந்த ரசத்தை பருகும் பொழுது அது இரத்தமாக மாறி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போதுதான் நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் வாழ முடியும். அதற்காகத்தான் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இந்த திருவிருந்து நடத்தப்படுகிறது. அப்போதுதான் அவரோடு கூட அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் ஐக்கியப்பட வைக்கிறது இல்லையா? இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் அவரை விட்டு வெகு தூரம் நாம் ஓடிவிடுவோம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இல்லை அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அவர் நம்மோடு, நாம் அவரோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் அவரோடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் பொய் சொல்லுகிறவர்கள் என கருதப்படுவோம். பாருங்க, பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஏன்? நம்ம வெளிப்புறமாக சொல்லலாம், நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன், அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம எப்படி ஆண்டவர் நம்மை பொய்யர் என்று சொல்லி நம்மை தீர்மானித்து விடுவார். வெளிப்புறமாக மனிதர்கள் பேசிக்கொள்ளலாம், நான் அவ்வளோ ஜெபிக்கிறேன், அவ்வளவு ஊழியத்து கொடுக்குறேன், அவ்வளவு காரியங்களெல்லாம் செய்கிறேன், அவ்வளவு நான் அந்த ஆலயத்துக்கு போகிறேன், இந்த ஆலயத்தில் மெசேஜ் கொடுக்குறேன்லாம் சொல்லலாம், ஆண்டோடைய ராஜ்யத்திற்குண்டு என்னுடைய காரியம் என்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஐக்கியம் அவரோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் அவரை விட்டு வெகு தூரம் போன பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஆனால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமாக சமாதானமாக அவரோடு கைகோர்த்து நம்மால் வாழ முடியும். அருமையானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அவர் என்னில் இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனோடு இருக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம் இருக்குமோ அதைவிட மேலான சந்தோஷம் நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நான் அவரோடு இருக்கிற நேரங்களில் எல்லாம் அத்தனை சந்தோஷத்தையும் அவ்வளவு சமாதானத்தை நான் அனுபவிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. இந்த அனுபவம், இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். ஆம், அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒருவேளை ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலை நமக்கு கிடைத்து விட்டாலோ அல்லது நாம் விரும்புகின்ற காரியம் நமக்கு கிடைத்து விட்டாலோ நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம்ல, அதைவிட பல மடங்கு சந்தோஷம் நாம் அவரோடு கூட வாழும் பொழுது, ஜெபிக்கிற நேரங்களில் எல்லாம் நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் நம்மோடு பேசுகிற நேரங்களில் எல்லாம் அத்தனை சந்தோஷம் சமாதானம் நம்மை மூடும். அந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில் இதைவிட வேறு சிலாக்கியம் பாக்கியம் வேறு எதுவும் நமக்கு இருக்காது பாருங்க. ஆனால் பாவம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது இந்த சந்தோஷம், சமாதானம், அவருடைய ஐக்கியம் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போவோம். ஆகவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது பாவம் நம்மை மேற்கொண்டு விடாதபடி, பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி நாம் அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் சீர்படுத்தி கொள்ளுவோம். அன்றைக்கு ஆதி ஏதேனிலே ஆதாம் ஏவாள் தேவனோடு எப்படி ஐக்கியப்பட்டிருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவினார். அவர்களோடு கை கோர்த்து அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவினார். அவர்களோடு சம்பாஷித்தார். எத்தனை இன்பமாக, எத்தனை ஆனந்தமாக அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த பிசாசுக்கு, அந்த சர்ப்பத்துக்கு அடிமையாகி போனதுனாலே அந்த ஐக்கியத்தை, தேவனோடு உள்ள உறவை அவர்கள் அறுத்து கொண்டார்கள். பாருங்க, அந்த ஐக்கியம் அறுபட்டு போயிற்று. ஓடி ஒழித்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை எப்போது அவர்கள் பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட பொழுது. இன்றைக்கு ஒருவேளை தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் இழந்து காணப்படலாம். இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். அவருடைய சமூகத்திலே முழங்கால் பண்ணிடுங்க. ஏசப்பா, உங்களுடைய ரத்தம் மாத்திரம்தான் என்னை உம்மோடு கூட ஐக்கியப்படுத்த முடியும். இந்த ஐக்கியத்தை இன்றைக்கு எனக்கு தாங்க. நான் ஒரு காலத்தில் உம்மோடு ஐக்கியமா இருந்தேன். ஆதி ஏதேனிலே ஆதாம் ஏவாளை போல உம்மோடு உலாவினேனப்பா. ஆனால் இன்றைக்கு நான் பாவத்திற்கு அடிமையாய் நான் மாறி போனதுனாலே உம்மோடு கூட உள்ள உறவு, ஐக்கியம் அறுபட்டு போயிற்று. இன்றைக்கு உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவரோடு ஐக்கியப்பட வைத்துக் கொள்ளுவார். இன்றைக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனை பொருள்கள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், என்னென்ன உறவுகளால் மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த உறவில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை வெளி சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 5வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய இரத்தமானது எங்களை உம்மோடு கூட ஐக்கியப்பட வைக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மோடு கூட ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே காணப்படும்படியாய் உம்முடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே இந்த உலகத்தோடு, உலகத்தின் பிள்ளைகளோடு, உலகத்தின் பாவங்களோடு, பாவ கரைகளோடு ஐக்கியத்தோடு காணப்படுகிறாங்கப்பா. பிசாசோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாங்கப்பா. உலக மனிதர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாங்க. உம்மோடு உள்ள ஐக்கியம் அவருடைய வாழ்க்கையில அருந்து போகிறது. ஆண்டவரே அப்பா, வானத்திலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு பட்டமானது அப்பா, நூல் அருந்து போனால் அது அந்த பட்டம் தொடர்ந்து பறக்க முடியாதே. அதை போல இன்றைக்கு வாழ்க்கையிலே உயரத்திலே உன்னதமான அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுடைய உம்மோடு கூட உள்ள ஐக்கியம் இன்றைக்கு அறுபட்டு இந்த உலகத்தோடு ஆண்டவரே உறவாடி கொண்டிருக்கிறாங்கப்பா. உலகத்தின் மக்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வேளையிலே சந்திக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர்களை நிலைத்திருக்கும்படியாக, அந்த ஐக்கியத்திலே உறுதியோடு கடைசி வரையில் உம்முடைய வருகை பரிந்தமும் உம்முடைய உறவு, உம்முடைய ஐக்கியம் அந்த பிள்ளைகளை விட்டு அருந்து போகாதபடி அப்பா உமக்குள் நிலைத்திருக்க உம்முடைய இரத்தத்தினாலே பிள்ளைகளை கழுவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். உம்மோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவம், உம்மோடு கூட உறவாடுகிற அனுபவம், அந்த ஐக்கியம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, நீங்க அந்த ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் அப்பா உம்முடைய ரத்தம் ஊற்றப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை